أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا سجن المؤمن وجنة كافر. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உனது ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாகி எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குறுகிய நேரத்துக்குள்ளால சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் மஜ்மாக்கள்ல கொஞ்சம் நெருக்கமாக இருந்து தேவையோட தேற்றத்தோட ஆசையோட நாங்க செவிமடிக்கிறது. 10 விடயங்கள் சொல்லப்பட்ட ஏதாவது ஒன்றை சரி என்ற வாழ்க்கையில் எடுத்து நடப்பேன் என்ற நியத்தோட நாங்க கேட்போம். அதே போல இன்னொரு விடயத்தை சொல்லிக் கொள்றேன். மிக தூரத்திலிருந்து ஹுத்பா பிரசங்கத்தோட ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன். இங்க யாரு தலைப்பு தரையும் இல்லை, இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க யாரும் பாயிண்ட்ஸ் தரல. எனக்கு எது படுதோ படைச்சவண்ட மேல ஷாஹிதா வச்சு சில விடயங்களை சொல்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அதனால சில விடயங்களை கேட்டு இன்ஷா அல்லாஹ் என்னோட வாழ்க்கையை மாத்திக்கொள்வோம் என்ற நியத்தோட கேட்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட முடிவுகள் அல்லாஹ் தஆலா அழகாக்கி வைப்பானாக. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, காலங்கள் வேகமா போய்கொண்டிருக்கி. எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கீன்னு சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, எங்கட கொழும்பு பேச்சில் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தா, போன ரமலான்ல குடிச்ச கஞ்சியுடைய ருசி இன்னும் நாக்குக்குள்ள இருக்கி, அதே இன்னும் போவல்ல. அடுத்த ரமலான் அடையறதுக்கு போறோம். இன்னும் 1 மாசமோ 2 கிழமையோ 3 கிழமையோ இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த ரமலானுடைய மாதத்தை ஆஃபியத்தா ஆரோக்கியமா அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களும் அல்ல நசீபாக்குவானா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கால நேரங்கள் பொறுமதியானது. உலகத்துடைய வாழ்க்கை மிகவும் சொற்பமான ஒரு வாழ்க்கை. உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறுகிய வாழ்க்கையை குறித்து இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் தஆலா அனுப்பி இருக்கிறான். எங்கட வாழ்க்கையினுடைய நாங்க எவ்வளவு காலம் வாழ்வோம் என்ற விடயம் அல்லாஹ் கிட்ட மறைக்கப்பட்டிருக்கு. அதனால 60 வருஷம் வாழலாம், 50 வருஷம் வாழலாம், 30 வருஷம் வாழலாம். எப்படியோ கண்ணியமானவர்களே,
எங்கட மனசாட்சியோடு நாங்க ஒவ்வொருத்தரும் பேசிக்கொள்வோம். நாங்க வாழ்ந்த காலம் மிச்சம், இன்னும் வாழ போறது 10 வருஷமா அல்லது 5 வருஷமா அல்லது 1 வருஷமா 1 செகண்டா? இந்த குத்துபா பிரசங்கத்தை செஞ்சுட்டு இந்த மிம்பரோட்டு இறங்க காட்டிலும் எனக்கு ஏண்ட உயிர் உடம்புல இருக்குன்னு சொல்லி எனக்கு உறுதி இல்லை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, போன பஸ்ஸை கையை காட்டி வேலை இல்ல. வரக்கூடிய காலங்கள் அடைய வேண்டிய ரமலான ஒரு சிறந்த ரமலானாக, ஒரு ரஹ்மத்தை எங்களுக்கு எடுத்து தரக்கூடிய ரமலானாக, அதே போல மக்ஃபிரத்னு சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை தரக்கூடிய ரமலானாக, இத்துக்கும் மினன்னார்னு சொல்லக்கூடிய நரகத்துடைய விடுதலை தரக்கூடிய ஒரு ரமலானாக நாங்க இந்த ரமலான அடையணும். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் நியத்தை வச்சுக்கொள்ளணும். இது நான் அடையக்கூடிய ரமலானிக்கே இது கடைசி ரமலானாக இருக்கட்டும். இது என்ன கடைசி ரமலான்? அதுக்கு பின்னால ரமலான் அடைவோமா இல்லையா என்றது எனக்கு தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, அடுத்த வருஷம் மிம்பர்ல வேறொரு ஆளையும் பயான் செய்வாரு. போன வருஷம் கொழும்புல ஒருத்தர் வந்தாரு, பயான் செஞ்சார், இன்றைய கபூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனுஷன் வாழ்க்கை எவ்வளவுதான் கண்ணியமானவர்களே, வாழ்க்கை உறுதி இல்ல. அதனால கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை அடையறதுக்கு முன்னால, ரமலான்ல அமல் செய்யறதுக்கு முன்னால நாங்க ஒரு சில விடயத்தை ரமலான் அடையறதுக்கு முன்னால என்னோட வாழ்க்கையை நாங்க மாத்திக்கொள்ளணும். அது என்ன என்றது தான் இந்த குத்பா பிரசங்கத்துடைய தலைப்பு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிட்டோம் சொன்னால் மாஷா அல்லாஹ்னு சொல்லி வருஷ கணக்கில் தொழாத மக்களும் தொழுகையோட தொடர்பாகுவாங்க. ஃபஜ்ருக்கே வராத மக்கள், பள்ளி பக்கமே வராத ஆட்கள் ரமலானுடைய மாதம் வந்தா ஏதோ ஒரு அமைப்புல ரமலான்ல மட்டும் சரி தொழுவோன்னு சொல்லி வந்துட்டு போவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலான் சொல்றது கண்ணியமானவர்களே, நாங்க விலகி கொள்ளணும். இது எங்கட முழு வாழ்க்கையினுடைய தக்குவாவுடைய பயிற்சி. 11 மாசம் 12 மாசத்துல இந்த ஒரு மாசத்தை அல்லாஹ்வுத்தால இதற்காக வேண்டி எல்லாம் தந்தாண்டு சொன்னா, இந்த 11 மாசத்தை நீங்க எப்படி கழிக்கணும், எப்படி அவங்கள தக்குவாவுடைய உணர்வு எடுத்துக்கொள்ளணும், ஒரு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைச்சா அந்த பாவத்துல இருந்து நீங்க எப்படி தப்போணும், உங்களுடைய இபாதத்தை எப்படி செய்யணும் என்ற ஒரு பயிற்சியை தரக்கூடியதுதான் ரமலான். அதனால அதிகமான குர்ஆன் திலாவத், அதிகமான தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவு வணக்கங்கள், எங்களோட சதக்காக்கள், தான தர்மங்கள், இவைகள் அனைத்தையும் நாங்க செய்யறதுக்கு இப்பயிலேயே தயாராகி கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சி அந்த ரமலான்ல நாங்க பல அமல்களை செஞ்சு அதை மேல அனுப்புறதுக்கு முன்னால எங்களோட வாழ்க்கையில திருத்தப்பட வேண்டிய சில விடயங்கள் இருக்கு. அதுல முதலாவது விடயம் தான் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட சில ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்கள். அதுல குறைபாடு செஞ்சா இந்த ரமலான அடையறதுக்கு முன்னால உடனே என்ன செஞ்சிடணும், நாங்க போயிட்டு அதற்குண்டான பரிகாரத்தை நாங்க தேடிக்கொள்ளணும். ஹுக்கூக்குள்ள அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விடயங்களை அதுல குறைபாடு நடந்து அல்லாஹ்வுத்தால என்ன செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் ஏதோ ஒரு அமைப்புல கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதன்ட்ட முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகையை பத்தி. ஃபர்லான தொழுகையில மனிதன் என்ற அடிப்படையில் ஏதாவது குறைபாடு செஞ்சிருந்தா அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா மலக்குமார்கள் சொல்வான், மலக்குமார்களே கொஞ்சம் பாருங்க. மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்ப்பாங்க, தேடி பார்ப்பாங்க. மாஷா அல்லாஹ், சுன்னத்தான தொழுகைக்கு இந்த சுன்னத்தான தொழுகையை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா ஃபர்லான தொழுகையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அல்லாஹ்வுத்தால அடிச்சு போட்டுருவான். அதே மாதிரி ஃபர்லான நோன்பை பத்தி கேட்கப்படும். அந்த நோன்புல ஏதாவது குறைபாடு நடந்தேன்னு சொன்னா மனிதன் ரீதியில இப்ப மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியான்ட்ட பாருங்க, சுன்னத்தான நோம்பு பிடிச்சிருப்பாரு, திங்கன் வியாழன் நோம்பு பிடிச்சிருப்பாரு, புற 13 14 15 நோம்பு பிடிச்சிருப்பாரு, ஷாபானுடைய நோம்பு பிடிச்சிருப்பாரு. இப்படி சுன்னத்தான நோம்பு பார்க்க சொல்லுவான் அல்லாஹ். அந்த சுன்னத்தான நோம்பை கொண்டு இந்த ஃபர்லில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அடைக்கப்படும். இப்படி கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட சில விடயங்கள், அடிப்படை கடமைகள், இதுல ஏதாவது குறைபாடு செஞ்சா சுன்னத்தான தொழுகைகளை கொண்டு அல்லாஹ்வுத்தால இந்த குறைபாடுகள் அல்லாஹ்வுத்தால அடைப்பான். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பயப்படக்கூடிய ஒரு விடயம் தான் கியாமத்துடைய நாளையில
அதிகமான மக்கள் அது ஆலிமே முட்டு வைக்காது, முஃப்தியே முட்டு வைக்காது, யாரை எல்லாரும் மாட்டிப்படக்கூடிய இடம் எது தெரியுமா? அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமையில ஏதாவது சின்ன குறைபாடு செஞ்சாலும் அந்த குறைபாடு அடைக்கிறதுக்கு சுன்னத்தான அமல்கள் அல்லாஹ் தஆலா பார்க்கிறது இல்ல. தொழுகையுடைய ஃபர்லான தொழுகைகளை குறைபாடு செஞ்சா அல்லாஹ் சுன்னத்தான தொழுகையை கொண்டு அல்லாஹ் அடைச்சு விட்டுருவான். ஆனா அடியார்களோட விஷயத்துல ஏதாவது குறைபாடு செஞ்சு அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். எந்த எக்ஸ்கியூஸும் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வந்திருக்கு சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஒரு அடியான் மிஸ்வாக் குச்சிடாலோ, மிஸ்வாக் எவ்வளவு சைஸ், சின்னோண்டு, இதனுடைய அளவு கூட ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் விடயத்துல குறைபாடு செஞ்சாலும் கியாமத்துடைய நாளையில அதற்கும் கேள்வி கணக்கிருக்கி அல்லாஹ் கடினமான ஒரு புடி அல்லாஹ் தஆலா பிடிப்பான். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அப்ப அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கித்தானே, இந்த பாடம் பெரிய பாடம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா 6666 ஆயத்துல அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட கடமைகள் இருக்கித்தானே, இத பத்தி பேசினது மிச்சமே குறைவு. அதுல அதிகமா அல்லாஹ் தஆலா பேசிக்கிறான் என்ன தெரியுமா? அடியார்களோட சம்பந்தப்பட்ட விடயங்கள். சூரத்துல் மோமின், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், இந்த சூறால கூட அல்லாஹ் தஆலா ஒரு மோமின்கள்ட்ட வர வேண்டிய நல்ல பண்புகள், நல்ல சிஃபத், ஒரு மோமின் சொன்னா எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இதுல கூட அல்லாஹ் என்ன செஞ்சா, அல்லாஹ் தஆலா அவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பத்தி அல்லாஹ் பேசல. அடியார்கள் மோமின்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க தொழுகையில நிறைவேற்றம் உள்ளவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி அடியார்களோட விஷயத்தை என்ன செய்வாங்க? நல்ல முறையில நடந்து கொள்வாங்க. அல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்றார். இப்படி பல குர்ஆன்ல எந்த சூரா எடுத்தாலும், எந்த ஆயத்தை எடுத்தாலும் அடியார்களோட விஷயத்தை பத்தி அல்லாஹ் தஆலா தெளிவா அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதுல பிரதானமான ரெண்டு விடயம் தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நாங்க யாருமே உலகத்துக்கு கண்ணியமான சகோதரர்களே வானத்திலிருந்து புலவும் இல்லை, பூமியிலிருந்து நாங்க முளைச்சு கொண்டு வரவும் இல்லை. அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை ஒன்று அல்லாஹ் தஆலா வச்சான். அது யாரு தெரியுமா? எங்கட பெற்றோர்கள். தாய் இல்லாம நாங்க அந்த உலகத்துக்கு நாங்க பிறக்க, இந்த உலகத்தை நாங்க பார்க்கல. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நாடிட்டான் தாயில கருவறையில இந்திரியத்தை அல்லாஹ் தஆலா தரிப்படணும்னு சொல்லி, அந்த டைம்ல தாயிட உள்ளத்துல எனக்கு புள்ளையே வானம்னு சொல்லி அந்த விந்தையும் அவன் என்ன சரி செஞ்சு கலசி போட்டு இருந்தா இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டோம். அவனோட உள்ளத்துல இரக்கத்தை போட்டதும் அல்லாஹ், அன்பை போட்டதும் அல்லாஹ், பாசத்தை போட்டதும் அல்லாஹ். எனக்கு புள்ளையோடு கிடைக்க போகுது, நான் புள்ளைய நல்லா வளர்க்கணும், ஆலிமாக்கணும், ஆஃபியாக்கணும், ஒரு கல்விமானாக்கணும், எவ்வளவு திட்டத்தோட ஒவ்வொரு பெற்றோர்களும் புள்ளைய மிச்சம் கஷ்டத்தோட பெற்றெடுக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உம்மா அப்பாட விஷயத்துல யாராவது குறைபாடு செஞ்சிருந்தா ரமலானுடைய மாதத்துக்கு முன்னால எப்படியாவது போயிட்டு இந்த ஹுத்பா பிரசங்கத்தோட போயிட்டு அந்த உம்மா வாப்பா கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கறதுனால எந்த குறைபாடு நடக்க போறது இல்ல. மன்னிப்பு கேட்டா எங்களுக்கு நல்லம். மன்னிப்பு கேட்காட்டி நாங்க ரமலானுடைய மாதத்துல தஹஜ்ஜுடைய தொழுகையில நெத்தி கற்க தொழுந்தாலும் அல்லாஹ் துஆவை கபூல் செய்ய மாட்டான். எல்லாத்த விட கடினமானது தான் உம்மா வாப்பாவுடைய விஷயத்துல யாரு குறைபாடு செய்வாங்களோ அல்லாஹ் மீது சத்தியமாக, அது சஹாபியா இருந்தாலும் பிரச்சனை ஒன்று இல்ல, அல்லாஹ் தஆலா எங்களுடைய இறுதி முடிவு சக்கராத்துடைய நேரத்துல அல்லாஹ் வாயிலிருந்து களிமா அல்லாஹ் வெளியாக்க மாட்டான். அது அவுலியாவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, சஹாபியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அல்லாஹ்க்கு அந்த மனிதர்களை வச்சாலே உம்மா வாப்பாட விஷயத்துல நீ குறைபாடு செஞ்சியா சக்கராத்துல களிமாவை நான் வெளியாக்க மாட்டேன். அல்லாஹ் அதற்கு உதாரணமா தான் சஹாபாக்களோட வாழ்க்கையில இருந்து சில விடயங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதாரணம் அல்லாஹ் காட்டினான். சஹாபாக்கள் தீன்ல குறைபாடு செய்யக்கூடியவங்க அல்ல. அல்லாஹ் படிப்பினைக்கு சில விடயங்கள் அல்லாஹ் தஆலா அவர்கள் மூலம் எங்களுக்கு காட்டினான். கண்ணியமான சகோதரர்களே, அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள். ஆனா சம்பவம் சொல்றது கேட்கறது நோக்கம் இல்ல மேலானவர்களே. இதுல இருந்து நாங்க படிக்க வேண்டிய பாடம், சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க, களிமா சொல்லி கொடுக்கப்படுது, களிமா வாய்க்கு வர இல்ல. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆச்சரியப்பட்டுட்டாங்க, திடுக்கிட்டுட்டாங்க.
அது ஏழு சஹாபாக்களோட நிலைமையா இப்படி களிமா சொல்லி கொடுக்கப்படுது, வாயில களிமா வருது, இல்ல கதமாறுது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கட்டம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல சில சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த சஹாபியோட அமல பத்தி என்ன கொஞ்சம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி எல்லா சஹாபாக்களோட வாயிலிருந்து வந்த வார்த்தை மாஷா அல்லாஹ், அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபர்லான தொழுகைகளை பேணுதலா பக்குவமா தொழக்கூடிய ஒரு மனிதர். அது மட்டும் இல்ல, இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடியவர், பால் முழுக்க நோம்பு பிடிக்கக்கூடியவர், சதக்காவா ஜக்காத்தா எல்லா விடயத்தையும் கட் அண்ட் ரைட்டா செய்யக்கூடிய ஒரு மனிதன். சுருக்கம் அதுதான். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால மஜ்மால ஒருத்தர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எல்லா விடயத்திலும் சரியா இருக்கிறாங்க, ஆனா சின்னோரு அவங்களுக்கும் அவங்களோட தாய்க்கும் ஒரு மனஸ்தாபம், மனைவிட பேச்ச கேட்டு போட்டுக்கொண்டு தாயிட மனசு நோகிற மாதிரி நடந்து கொண்டார்கள். சும்மா லேசா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த கைக்கே சொன்னாங்க, இவ்வளவு பெரிய ஒரு சஹாபி, இரவு முழுக்க நின்று வணங்குறவரு, பால் முழுக்க நோம்பு பிடிக்கக்கூடியவரு, இந்த தாயிட மனசை புண்படுத்தியதனால தான் சக்கராத்ல களிமா வெளியாவது இல்லைன்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களை, அந்த தாயை கூப்பிட்டாங்க. தாயை கூப்பிட்டு சொல்றாங்க, தாயே, உங்களோட புள்ள கடைசி நேரத்துல இப்ப ரூ இன்னும் கொஞ்சத்துல பிரிய போகுது. உங்களோட புள்ளையோட அதாவது ஈரோட வெற்றி உங்களோட கையில தான் இருக்கி. ஏதோ மனிதன் அடிப்படையில தெரியாம உங்களோட மனசு நோற மாதிரி பேசியிருப்பாரு. தாயே, இந்த உங்களோட மவனை நீங்க மன்னிங்க. அந்த தாய் சொல்ற, நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தாயை மன்னிக்க வைக்கிறதுக்காக வேண்டி இதனுடைய கடினத்தை எப்படி விளங்கப்படுத்துறாங்க? அல்லாஹு அக்பர். சில சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, சில கொல்லிகள், சில விரவு கொல்லிகளை கொண்டு வந்து அல்கமாட மேல போட்டு லாமனையோட்டு அப்படி எரிச்சு போடுவாரு சொல்லி. என்ன தேவையான தாயை? கண்ணியமானவர்களே, ஒரு தாயுடைய பாசம் எப்படி தெரியுமா அன்பானவர்களே? ஒரு மகன் என்ன செய்யறான்னு தெரியுமா? கத்தி எடுத்து குத்துறதுக்காக வேண்டி தாயை விரட்டி கொண்டு போறான். அந்த மகன் விரட்டி கொண்டு போகக்கூடிய நேரத்துல தாய் ஒரு நாள் ஓட மாட்டா, அந்த இடத்துல நிப்பா. தாயோட பாசத்துக்கு ஒரு உதாரணம். அந்த தாய் என்ன தெரியுமா சொல்லுவா? நான் கண்டவண்ட நின்றவண்ட கையில கேவலமான முறையில சாவுறதை விட இந்த மகன் என்னைய கத்தியால குத்தி கொலை செஞ்சு போகட்டும், அதை கூட நான் பாக்கியமாக எடுப்பேன் என்று சொல்லக்கூடியவள் தான் பாசம் உள்ளவள் தாய். அப்படியாப்பட்டவள் தான் தாய். இப்ப தாயிட உள்ளம் பதறுது, யா ரசூலல்லாஹ், என் புள்ள நான் மனசை நோய்ச்சதா இருக்கலாம், ஆனா என் கண்ணுக்கு முன்னாலே என் புள்ள நெருப்புல எரிகிறத என் உள்ளம் தாங்குதில்லை யா ரசூலல்லாஹ். உடனே நபி அவங்க சொன்னாங்க, தாயே, நீங்க உங்களோட புள்ளைய மன்னிக்காத நிலைமையில உங்களோட புள்ள வஃபாத்தாவிட்டால் கடினமான நரகத்துடைய நெருப்புக்கு தான் உங்களோட புள்ளோட உடம்பு சொந்தமாகும். அதனால தான் உங்களுடைய நான் மன்னிக்க சொல்றேன்னு சொன்ன பிறகுதான் அந்த தாய் மன்னிக்கிறா. அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட வாயிலிருந்து களிமா வருது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதுல இருந்து நாங்க படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய அல்லாமா குல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாலும், எவ்வளவு பெரிய அவுலியா குஞ்சியா இருந்தாலும், உம்மா வாப்பட மனசை நோவிச்சு போட்டுட்டு எங்களுக்கு உலகத்துல வாழ ஏறா. கண்ணியமானவர்கள், எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாலும் அந்த அமல் அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு சில மகன்மார்களோட நிலைமையை பார்க்கக்கூடிய நேரத்துல மிச்சம் கவலையாக இருக்கு. மகன் வெளிநாட்டில இருந்து தாய்க்கு கால் பண்ண நடைமுறையில் இருக்கிற விஷயத்தை சொல்ற விளங்குறதுக்காக வேண்டி தாய்க்கு கால் அடிக்கிறா, உம்மா நான் இன்னைக்கு ஒரு உம்ராவுடி செய்ய போறேன், இதோட 10வது உம்ரா செய்ய போறேன், நீங்க துவா செஞ்சுக்கோங்க சொல்லி போனை வைக்கிறாரு. கண்ணியமானவர்களே, நாங்க நினைக்கிறோம் இவர் தாயிட்ட சொல்லிட்டு உம்ரா செய்யறதுனால அந்த உம்ரா கபூலாவுன்னு சொல்லி, ஆனா அதுல ரகசியம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? அந்த தாய் மனசுக்கால சொல்லிக் கொள்ற என்ன தெரியுமா? அடே, என் புள்ள துபாயில, குவைட்ல, சவுதியில 10 வருஷ காலமா இருக்கு, 10 உம்ரா முடிச்சுட்டானா. ஆனா 10 வருஷ காலத்துல ஒரு தைனன் சரி கால் பண்ணி, உம்மா போன வருஷம் நான் உம்ரா செஞ்சேன், இந்த வருஷம் நான் நியத்தை வச்சுக்கிறேன், உங்களையும் கை கிட்டாலே பிடிச்சி காபா வலம் வரணும், காபத்துல்லாஹ் போய் ஹஜ் செய்யணும், உம்ரா செய்யணும்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம அவன் செய்யலன்னு சொல்லி அந்த தாய் மனசு நோவுறா. கண்ணியமானவர்களே, இப்படி மனசை நோவிச்சு போட்டுக்கொண்டு எத்தனையோ பிள்ளைகள் உம்ரா செய்யறாங்க, ஹஜ் செய்யறாங்க. தங்கத்தால் எழுதி வச்சுக்கோங்க, தாயிட மனசை நோவிச்சு போட்டுக்கொண்டு ரமலானுடைய மாதத்துல கடைசி 10ல காபத்துல்லாஹ் புடவைய புடிச்சு ரத்தம் வர வர கல்லுல போயிட்டு அடிச்சு ரத்த கண்ணீர் அடிச்சாலும் அல்லாஹ் அந்த தௌபா கபூல் செய்ய மாட்டான். அவ்வளவு பிரதானமான ஒரு இபாதத், ஒரு அமல் தான் உம்மா வாப்பாவுடைய விடயங்கள்.
அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நாங்கள் எல்லாரும் வயசாளிகள் இருக்கிறோம், வாலிபர்களும் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சில பேர்த்த உம்மா அப்பா மௌத்தா போயிட்டு இருப்பாங்க. கண்ணியமானவர்களே, மௌத்தா போன பிறகு 40ஆம் கத்தம் கொடுத்து வேலை இல்ல, 60ஆம் கத்தம் கொடுத்து வேலை இல்ல, கொடுக்க வானாண்டு செல்ல இல்ல, ஒரு புள்ளையோட கடமையை செய்யறது அது சப்ஜெக்ட் வேற. ஆனா உம்மா உசுரோடு இருக்க போக்கல, வாப்பா உசுரோடு இருக்க போக்கல. பேஸ்புக்கு கொடுக்கிற டைம், சோசியல் மீடியா கொடுக்கிற டைம், கொஞ்சம் உமாக்கு டைமை கொடுத்து கொஞ்சம் காலை பிடிச்சு விடுங்க, பாம பூசி விடுங்க, உம்மோட துவாவை எடுத்துக்கோங்க, வாப்போட துவாவை எடுத்துக்கோங்க. வயசாளிகள் வயசுல வரக்கூடிய நேரத்துல விளப்பம் இல்லாம சில விடயங்களை பேசுவாங்க, ஏசுவாங்க. ஏசி போட்டுட்டு அந்த தாயே வந்து கண்ணியமானவர்களே, தலையில குத்திட்ட தாய் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால தலையை வந்து தடாவுவா. இதுதான் தாய். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதனால மனைமார்கள்ட பேச்சை கேட்டுக்கொண்டு தாயை ஒதுக்கிறவானம், மனைமார்கள்ட பேச்சை கேட்டுக்கொண்டு தாயை ஒதுக்கிறவானம், கூட்டாளிமார்கள்ட முன்னுக்கு தாயை ஒதுக்கிறவானம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, தாயுடைய விஷயத்துல கொஞ்சம் நாங்க என்ன செய்வோம், இந்த ரமலானுக்கு முன்னால குறைபாடு செஞ்சீங்க, இன்ஷா அல்லாஹ் அவங்கள்ட்ட விட்டு மன்னிப்பை கேட்டு அந்த அடைய வேண்டிய ரமலான் ஒரு சிறந்த ரமலானாக நாங்க அடைவோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இரண்டாவது ஒரு விடயம் தான் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஹதீஸ சொல்லி இந்த தலைப்பு நான் சொல்றேன். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் ஜினா செய்யறதை விட, கொலை செய்யறதை விட, அதே மாதிரி சில பாவங்களை குறிப்பிட்டு காட்டினாங்க. இது எல்லா பாவத்தையிடம் ஒரு கடினமான ஒரு பாவம் ஒன்று இருக்கு. அது என்ன பாவம் தெரியுமா? இன்னைக்கு நானும் நீங்க கணக்கெடுக்காத பாவம். நபி அவங்க சொன்னாங்க, எடுத்த கடனை கொடுக்காம இருக்கிறது. எடுத்த கடனை கொடுக்காம இருக்கிறது. நாங்க இந்த பள்ளியில மதரசால இருந்து மட்டும் போசல, பஜார்ல இருந்து கொண்டு அனுபவப்பட்டு கொண்டு பேசுறோம். இன்னைக்கு கண்ணியமானவர்களே, அல்லாட கிருபா, அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்கு எங்க சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு பஜார்ல 100% கடனுக்கு பொல்லைய போடுறது வந்து எங்கட சோனவனா தான் இருக்கிறான். அந்நிய சகோதரர்களோட பழகி பேசக்கூடிய நேரத்துல அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வியாபாரத்துல எப்படி பொய் பேசுறது, கடன் எடுத்தா எப்படி கொள்ளைய போடுறது, எப்படி உருட்டு பெறட்டுறது, அது படிக்கிறதா அந்த கோஷம் முட்டிக்கிறதுன்னு முஸ்லிம்கள் தான் நம்ப ஒன்னா இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அநியாயம் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே. எங்களோட நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது கண்ணியத்துக்குரிய தொழுகையால இஸ்லாம் வர இல்ல. எங்களோட நாட்டுக்கு இஸ்லாம் வந்துச்சு வந்து ஜகாத்தால நோன்பால இஸ்லாம் வர இல்ல. எங்களோட நாட்டுக்கு இஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் தலை தூக்கி கண்ணியமாக வாழ்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்கள், அந்த காலத்துல வந்து அரபியல் எங்களோட நாட்டுக்கு பிரயாணிகளா வந்து ஒரு வியாபாரியாக வந்து இங்க இருக்கக்கூடிய அரசர்மார்கள், நீண்ட வரலாறு சுருக்கமா தொட்டு காட்டிட்டு போறேன். அந்த அரசர்மார்கள் தன்னுடைய பெண்கள் என்ன செஞ்சாங்க? கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவங்கள இந்த நாட்டுடைய பிரஜையாக ஆக்கினாங்க. இந்த நாட்டுல அப்படி ஈக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் சொன்னால் அவங்க பொய் பேச மாட்டாங்க, முஸ்லிம்கள் சொன்னால் நம்பிக்கை மோசடி செய்ய மாட்டாங்க, முஸ்லிம்கள் சொன்னால் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டாங்க. இவர்களை கொண்டு தான் எங்களோட நாட்டுக்கு அபிவிருத்தின்னு சொல்லி அவங்களோட பெண்களை கல்யாணம் முடிச்சு தான் எங்களோட நாட்டுக்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு பரவி. இது வரலாறு. ஒரு காலத்துல கண்ணியமான சகோதரர்களே, எந்த கொடுக்கல் வாங்கலின் மூலம் இஸ்லாம் தலை விரிச்சு ஆடிச்சோ அதே கொடுக்கல் வாங்கல இன்னைக்கு மறுபக்கம் போயிட்டு எடுத்த கடனை கொடுக்காம புள்ளைய போட்டுக்கொண்டு, கண்ணியமானவர்களே, இன்னைக்கு இஸ்லாத்தை பத்தி அந்நிய மக்களோட உள்ளத்துல ஒரு கெட்ட எண்ணம் வந்துருச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே. அதனால கடன், சுருக்கமா சொல்ல போனா கடன் எடுக்கிறதும் தவறு, எடுத்த கடனை கொடுக்காம இருக்கிறதும் தவறு. ஆனா எங்கட வியாபாரத்தை பொறுத்து, இந்த காலத்தை பொறுத்து கண்ணியமான சகோதரர்களை, சந்தர்ப்ப சூழ்நிலை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இந்த முறையில கடன் எடுக்கணும், அது உரிய முறையில் எப்படி கொடுக்கணும் என்றது எல்லா வழியையும் காட்டி தந்திருக்கு. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் என்ன தவறு செஞ்சாலும் ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு முன் வருவாங்க. ஆனா கடன்காரன் ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு முன் வரல. ரசூலுல்லாஹ்வோட வளம் என்ன தெரியுமா? ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டா நபியோ முதலாவது கேட்கிற கேள்வி, இந்த ஜனாசா யாரும் சரி கடன் கொடுக்க இருக்கா இல்லன்னு சொன்னா தான் தொழுவிப்பாங்க. இல்ல சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களோட தோழர்களுக்கு நீங்களே தொழுவிச்சுக்கோங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஜ்மால இருக்கிறாங்க. ஒரு ஜனாசா வந்து கொண்டு வந்து வைக்கப்படுது. கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த ஜனாசா கடன் கொடுக்க இருக்கா? ஒருத்தர் சொல்றாரு, இன்னொரு கணக்கொண்டு சொல்றாரு, சில தீனார்கள் கொடுக்க இருக்கு யார ரசூலல்லாஹ்.
நபி அவங்க சொன்னாங்க வந்து உங்களோட தோழருக்கு நீங்களே தொழுவிச்சுக்கோங்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். அந்த மஜ்மால இருந்து அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவருடைய ஜனாசாவ இவருடைய கடனை நான் பொறுப்பெடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ். எப்படி சார் நான் கொடுத்துருவேன், இந்த ஜனாசா தொழுவீங்க. ஐக்கு பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா தொழுவிச்சாங்க. சம்பவம் இதோட முடியல, நல்லா கேட்டுக்கொள்ளணும் கண்ணியமானவர்களே. ஜனாசா அடக்கம் செஞ்சதன் பின்னால் அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க வாராங்க. வந்த பின்னால கேட்கிறான் அபூ கத்தாதா, அந்த ஜனாசாட கடனை நீங்க பொறுப்பெடுத்தீங்களே, கடனை கொடுத்தீங்களா? இல்ல யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் டைம் தாங்கன்றாரு. அடுத்த நாளும் சந்திக்கிறாங்க, அடுத்த நாளும் கேட்கிறாங்க, ஒரு நாள் டைம் தாங்க. 3 நாள் டைம் எடுத்துட்டாரு. 3வது நாள் தான் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால நான் பொறுப்பெடுத்த கடனை கொடுத்துறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா, பெரும் மூச்சொண்டு விட்டுட்டு சொன்னாங்க, இப்பதான் இந்த மனசுக்கு திருப்தியா இருக்கி, நீங்க எப்ப கடனை பொறுப்பெடுத்தீங்களோ அதுல இருந்து அந்த மனிதரை கபூர்ல வச்சதுமே அந்த கபூர் அவரை நெருக்கி கொண்டிருந்துச்சு. நீங்க எப்ப கடனை கொடுத்தீங்களோ கபூர் விசாலமா வச்சுட்டாங்க. சஹாபாக்களோட நிலைமை இது சஹாபாக்களோட நிலைமை. சஹாபாக்கள் யாருக்கு பொல்லையே போடவும் இல்ல, மோசடி செய்யவும் இல்ல. மனிதன்ற அடிப்படையில எடுத்த கடனை கொடுக்க கிடைக்கல. அல்லாஹ் தஆலா அதை வச்சு எங்களுக்கு பாடம் படிப்பிச்சான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கடனோடு மௌத்தா போவேலுமா? கடனோடு மௌத்தா போறது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். கடனோடு மௌத்தா போறது ஜினா செய்யறதை விட ஒரு பாவம் என்றது அல்லாஹ் தஆலா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அதனால கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எடுத்த கடனை கொடுத்து பழகுவோம். கடன் எடுக்க போகிற மக்கள் பூனை மாதிரி எடுப்பாங்க, ஆனா கொடுக்கக்கூடிய நேரத்துல புளிய மாதிரி மாறுவாங்க. சிலர்கள் சொல்றதை கேட்டிருக்கிறோம், கடன்காரன் கோல் அடிக்கிறான், கோல் ஆன்சர் பண்றது இல்ல, வைஃப் கிட்ட இருந்து கொண்டிருப்பா, பொய்க்கு வைஃப் தான் கையில கொடுத்து போட்டு மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவ பாப்பா பச்சை பொய்ய விடுறான், மூட்டை கணக்கில் விடுறான் பொய்ய. பொண்டாட்டிட உள்ளத்திலையும் இவனை பத்தி ஒரு கெட்டனவன். ஏன மாப்பிளக்காரன் வீட்டுல எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் வெளியில எடுத்த கடனை கொடுக்காதவன் அல்லாஹ் அவட உள்ளத்தை எல்லாம் மாத்தி போட்டுருவான். இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கடன் விஷயத்துல மிச்சம் கவனமாக இருப்போம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 3வது ஒரு விடயம் தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து தொழுவுன்னு மட்டும் அல்லாஹ் சொல்லல, ஜகாத்த குழுன்னு மட்டும் சொல்லல. அல்லாஹ் முக்கியமான ஒரு விதேயத்தல குழு மின ஃபைபாத்தி வ அமலு சாலியா, அல் ஹலாலான சாப்பாடை சாப்பிடுங்க, ஹராம் ஹலால்ட விடயங்கள். எனக்கு இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது, பொதுவாக வளமையா பேசக்கூடிய ஒரு விடயத்தை நான் வைக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு ரமலானுடைய மாதம் வந்துவிட்டா அதிகமானவங்க கஞ்சி கொடுப்பாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வெளியில ஒத்த வாரம் ஒரு 10 நோம்ப பாரம் எடுக்கிறான், 10 கஞ்ச பாரம் எடுக்கிறான். முதலாவது நிர்வாகிகளோட கடமை என்ன தெரியுமா? கஞ்சி கொடுக்கிறான், முதலாவது ஹலாலான சல்லியில தான் கொடுக்கிறானா, வட்டியோட தொடர்பா இருக்கிறானா, ஹராத்தோட தொடர்பா இருக்கிறானா, கடன்காரனா, இல்லாட்டி வேற பிசினஸ் பண்றானா? ஏன்னா யாரையும் நம்பலாத ஒரு நிலைமை. பெரிய தாடியோட இருக்கிறான், சூரத்தோட இருக்கிறான், உள்ளுக்கு தோண்டி பார்த்தா தான் விளங்குது அவனுடைய நஜீஸ். வேற யாரும் இந்த போதை விற்கிறது யாரு மிச்சம்? ட்ரக்ஸுடைய கவுன்சிலிங்குடைய லைன்ல நான் சொல்றேன், அதிகமானவங்க முஸ்லிம்கள் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். போதையாளர் முதலிடம் எங்கட முஸ்லிம்கள். ட்ரக்ஸ் வியாபாரிகள் சொல்றதை நாங்க கேட்டிருக்கோம் தெரியுமா? அவங்கள்ட்ட ஒரு இதொன்று வந்து போதை வியாபாரம் தான் பண்றது. ரமலானுடைய மாதம் வந்து நினைக்கிறாங்க வந்து ஒரு கஞ்சோ 2 கஞ்சோ, பள்ளிக்கு ஒரு 2 மூட்டை சிமந்திய அல்லது ஒரு 2 மூட்டை அரிசிய ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து செஞ்ச 11 மாசம் செஞ்ச பாவத்தை கழிப்போன்னு சொல்லி ஹராத்துல சம்பாதிச்சு ஹலால செலவழிக்கிறார். கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 4 கேள்வியை கேட்கப்படும் முறையில மனிதன் இருந்த இடத்துல இருந்து அசைய முடியாதுன்றாங்க. அதுல முதலாவது சொன்னாங்க, பணத்தை நீ எப்படி சம்பாதிச்சாய், எந்த வழியில செலவழிச்சாய். அல்லாஹ் நுணுக்கத்தோட தான் கேட்கிறான். அல்லாஹ் ஏண்டா ஹலால்ல சம்பாதிப்பாங்க, ஹராத்துல செலவழிப்பாங்க, ஹராத்துல சம்பாதிப்பாங்க, ஹலால்ல செலவழிப்பாங்க. அல்லாஹ் 2 கேள்வியை உண்டாக்கி கேட்கிறான். பணத்தை எப்படி சம்பாதிச்சாய், எந்த வழியில செலவழிச்சாய். அதனால ரமலான்ல அதிகமான மக்கள் கஞ்சி குடிக்கிறது. அதே ரமலானுடைய மாதம் வந்தா தான் ஒரு ஹலாலான சாப்பாடு திங்கிறோம், அமல்கள் செய்வோம். எங்கள் அமல்கள் போடும் கண்ணியமான சகோதரர்கள், பெரியார்களே. அதனால கொஞ்சம் அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்க்கிறது நிர்வாகிகளோட கடமை.
வட்டியோட தொடர்பானவனையும், லஞ்சம் எடுக்கிறவனையும், வக்ஃபு தேசத்துல மோசடி அடிக்கிறவனையும் எடுத்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க ஹராத்த போத்துறோம். இந்த அமல்கள் அல்லாஹ் கிட்ட கபூலாவாது. இதுக்கு யார் யாரெல்லாம் பொறுப்புதாரிகள் எல்லாம் அல்லாஹ் கிட்ட வகை செல்லும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு சில வெளி பள்ளிகள்ல நாங்க பார்க்கக்கூடிய நேரத்துல நாங்க பார்க்க அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். சும்மா எவனாவது ஒத்த வாரான், திடீர்னு வாரான், உம்மோட பேர்ல கஞ்சின்றான், வாப்பட பேர்ல கஞ்சின்றான், ஊரும் தெரியா தெரியா, இது அல்லாஹ் உதவின்னு சொல்லி நிறைய பள்ளியா எடுக்கிறாங்க. பார்த்தா 100க்கு 100 அல்லாஹ் பாதுகாக்க வட்டியோட தொடர்பு. அந்த விடயத்துல கொஞ்சம் பேணுதலாக பக்குவமாக இருப்போம். நாங்க வட்டி எடுக்கவும் மாட்டோம், வட்டி கொடுக்கவும் மாட்டோம், அதுக்கு சைன் வைக்கவும் மாட்டோம், உதவியா இருக்க மாட்டோம். நபி அவங்க சொன்னாங்க, வட்டி எடுக்கிறோம், கொடுக்கிறோம், சைன் வைக்கிறோம், சாயுதா வைக்கிறோம், எங்கட பாஷையில சொல்றது எல்லாமே நாசமா போண்டாம். நபியுடைய பதுவா இருக்கு. நபியுடைய பதுவா இருக்கக்கூடிய சல்லி எடுத்து நாங்க சதக்கா கொடுக்கிறோம். நபியுடைய பதுவா எந்த பணத்துல இருக்கிறோம் அதை எடுத்து நாங்க நல்ல விடயங்களை செய்யறோம். ஒரு நாளும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, நிறைய பேட்ட வாகனம் பினான்ஸ் ஓடுது, அல்லாஹ் பாதுகாக்கணும். 27க்கு தௌபா கொள்விக்கிறதுக்காக வேண்டி பினான்ஸ் எடுத்த வாகனத்துல வந்து பள்ளி வாசல்ல பார்க் பண்ணி கொண்டு தௌபா செய்யறதுக்கு வாராரு. தங்கத்தால் எழுதி வச்சுக்கோங்க, இந்த தௌபா அல்லாஹ் கிட்ட கபூல் இல்ல. இந்த தௌபா எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னா, எப்ப இந்த வட்டியை விட்டு வெளியே வாராரோ, எப்ப பினான்ஸ் எடுத்த அந்த வாகனத்தை அதை ஓரம் கட்டுறாரோ, இதுதான் அவருக்குரிய தௌபா. தெரிஞ்சு செய்யறாங்களோ தெரியாம செய்யற ஏதோ செய்யறாங்க. அதனால நிறைய விடயங்கள் இருக்கிற ஹராமலாட்ட விஷயங்கள், பெரிய பாடம் அது. இஸ்லாமிக் என்ற அடிப்படையில பண்டியம் இஸ்லாத்துக்கு எடுக்கிற வட்டியவர் கூட இஸ்லாத்துக்கு எடுத்திருக்கி. அரபு பேருவல் அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்கு யார் யாரெல்லாம் ஃபத்வா கொடுத்தாங்களோ, இதுக்கு யார் யாரெல்லாம் பொறுப்புதாரி ஆகிறோம், இவர்கள் எல்லாம் அல்லாஹ் கிட்ட வகை செல்லணும். வட்டியை விட்டு தூரமாகினவன், பேங்க் விட்டு தூரமாகினவன், எல்லாத்தையும் இஸ்லாமிக் சொல்லி சல்லிய போட வச்சு எத்தனையோ மோசடிகள் எங்கட நாட்டுல நடத்தி. கண்ணியமானவர்களே, லிஸ்டோட நாங்க செல்றோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இஸ்லாமிய வியாபார முறை ஒன்று இருக்கி. தகுந்த உலமாக்கள்கிட்ட தக்குவல் உலமாக்கள் அதை படிச்சு அதை பின்பற்றது. இஸ்லாம் என்ற பெயர்ல உள்ளதெல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்க எங்களையே நாசத்துக்குள்ளாக்கி கொண்டு எங்கட அமல்களை வீணாய் கொண்டு சொன்ன பெரிய நஷ்டம். கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, அந்த விஷயத்துல கொஞ்சம் பேணுதலாக பக்குவமாக இருப்போம். கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, இந்த 3 பாவங்கள், இந்த 3 பாவத்தை விட்டு ரமலானுக்கு முன்னால நாங்க ஒவ்வொருத்தரும் வெளியே வரணும். வெளியே வந்தாதான் அடையக்கூடிய ரமலான ஒரு சிறந்த ரமலானாக, ஒரு மக்ஃபிரத்துள்ள ரமலானாக, இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலை தரக்கூடிய ரமலானாக அந்த ரமலான நாங்க அடையலாம். கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, அதனால ஒரு குறுகிய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எங்களை எல்லாத்துக்கும் தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, நாங்க வாழ்ந்த காலம் மிச்சம், வாழ போறது கொஞ்சம். இந்த டைம்ல மௌத்து வரும்னு சொல்லி தெரியாது. அன்பான வாலிப சமுதாயத்துக்கு செல்றது வந்து கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, பெரிய முஸ்லிம் ஏரியா, அதிகமான வாலிபர்களும் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார், வாலிப சமுதாயத்துக்கு செல்றேன். நீங்க ட்ரக்ஸோட தொடர்பா இருந்தா, நீங்க கள்ள தொடர்புகள் வச்சு கொண்டு இருந்தா, நீங்க தேவையில்லாத தொடர்புகள்ல நீங்க இருப்பீங்க. நீங்க அதை விட்டு வெளியே வரும் வரையில கண்ணியமான சகோதர பெரியார்களே, அதை விட்டு வெளியே வரும் வரையில ஒரு நாள் அல்லாஹ்வுடைய கபூலியத்தை அடையலாது. எங்கட வாலிப சஹாபாக்கள் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பின்னாலே ஓடுவாங்க. யா ரசூலல்லாஹ், ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிட்டோம், எங்களுக்கு படிச்சுட்டாங்க யா ரசூலல்லாஹ், தக்வா படிச்சுட்டாங்க யா ரசூலல்லாஹ், பின்னிக்காலே அடைவாங்க. அதனால ரமலானுடைய மாதம் வந்துட்டா சும்மா தராவி தொழுவாம கைவார் அடிக்கிறது, அங்க அடிக்கிறது, இங்க அடிக்கிறது. இந்த தராவி தொழ வரக்கூடிய பொம்பளை, இந்த எங்கட பெண் பிள்ளைகளுக்கு இந்த கேலி பண்றது எல்லாரும் நடக்கிற அநியாயங்கள் தான். பெரிய பெரிய முஸ்லிம் ஏரியா தான். ஆனா அனாச்சாரமும் விபச்சாரமும் அந்நிய மக்கள் இருந்த அந்நிய மக்களுக்கு ஒரு அடைஞ்சல், இதெல்லாம் இருக்கப்படாது. எங்கட ஊர் ஒரு சிறந்த ஊராக மாறணும். 100க்கு 100 பள்ளியோட தொடரும். முதலாவது ஒவ்வொரு வாலிபர்களும் மஸ்ஜிதை கொண்டு வந்து சேருங்க, உலமாக்களோட தொடர்பாகுங்க. ஸ்பெயினுடைய வீழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் தெரியும். 800 வருஷம் முஸ்லிம்களுடைய கையில இருந்துச்சு. ஸ்பெயின் முஸ்லிம்களுடைய கையை விட்டு போறதுக்கு பல காரணங்கள். அதுல ஒன்று தான் வாலிப சமுதாயத்தை உலமாக்களை விட்டு தூரமாக்கினது. யூதர்கள் செஞ்ச முதலாவது திட்டம். அதே மாதிரி திட்டம் தான் இன்றைக்கு போதை வஸ்துக்களை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து உலமாக்களை விட்டு இன்னைக்கு எங்கட வாலிப சமுதாயத்தை தூரமாய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க தீன விட்டு தூரமாய் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
ஒரு வாலிபர்களை கொண்டு தான் ஊருக்கு ஒரு ரஹ்மத் இறங்கும். அதே மாதிரி ஒரு வாலிபர்களை கொண்டு தான் என்னது ஊருக்கு முசீபத்தும் இறங்கும். எங்களோட அமல்களை நாங்க திருத்திக் கொள்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 17 வயசு, நெருப்புள்ளுக்கு இருக்க போக எத்தனை வயசு? 17 வயசு. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அந்த ஈமானி உணர்வை எப்ப வெளியாக்கினாங்க? 17 வயசுல. தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை கைப்பற்றுறது 17 வயசு. முகமது பின் காசிம் இந்தியாவை கைப்பற்றுறது 17 வயசு. ஒவ்வொரு சஹாபாக்கள்கிட்ட நபிமார்கள்ட்ட சஹாபா நபிமார்களுடைய வரலாறு எடுத்துக்கொண்டா எல்லாமே 17-20 வயசுக்குள்ள சாதனை படைச்சாங்க. நாங்களும் சாதனை படிச்ச எங்க உம்மா அப்பாக்கள் ஒரு நல்ல பிள்ளையாக ஊருக்கு ஒரு முன்மாதிரியான வாலிபாக நாங்க மாறுவோம். மஸ்ஜிதுகளை செழிப்பாக்குவோம். 100க்கு 100 பள்ளியோட தொடர்பாக்குவோம். பள்ளியில நடக்கக்கூடிய எல்லா அமல்களையும் நாங்க குறிப்பா இருப்போம். கண்ணியமான சோதரர், கடைசி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்றேன். கண்ணியமானவர்களே, ஊர்ல எல்லாரும் ஒத்துமையா இருங்க. ஒத்துமை இல்லாம ஒரு நாளும் என்ன செய்யாது. இயக்க பிரச்சனை, நீ தப்லீகாரி, தரீகாரி, ஜமாத் இஸ்லாமி, விரல ஆட்டாவேரி. ஆனா பள்ளி உள்ளுக்கு வரப்ப போல 2 செருப்பை கழட்டிட்டு வருவோம். முதலாவது எங்கட கட்சி அரசியல் பள்ளி உள்ளுக்கு பேசலாம். 2வது செருப்பு என்னது? எங்கட இயக்கத்தை அதை கலட்டி வச்சுட்டு எங்கட உள்ளத்துல வரணும். இதெல்லாம் நபியுடைய உம்மத்து, இதெல்லாம் நபியுடைய உம்மத்து. முழு உம்மத்துக்கும் இந்த தீன் பைக்கு சேரணும். இந்த கவலையோட பள்ளி உள்ளுக்கு வரணும். அப்பதான் அந்த ஊருக்கு ரஹ்மத் இறங்கும். அந்த இயக்க பிரச்சனை இதெல்லாத்தையும் விட்டு போட்டு ஒத்துமையான முறையில நாங்க செயற்படுவோம். கண்ணியமான சோதர்களே, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமா மனிதர்களே நஷ்டத்துல இருக்கிறாங்க. இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செஞ்சு நல்ல விஷயங்கள் அடுத்த மக்களுக்கு சொல்லி வரக்கூடிய கஷ்டத்துல பொறுமையாகினாலே இந்த 4 கூட்டத்தார்களை தவிர மத்த எல்லாரும் நஷ்டவாளிகள் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நஷ்டவாளிகளோட கூட்டத்துல நீங்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தருள்வானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமல் செய்த புறா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கட குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இந்த ஊரை பாதுகாத்திரியா அல்லாஹ். நிர்வாகத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். உலமாக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். உலமாக்களை கண்ணியம் கொடுக்கக்கூடிய ஊராக ஆக்கிரியா அல்லாஹ். நிர்வாகத்துக்கு வழிபடக்கூடிய ஊராக ஆக்கிடுவாயா அல்லாஹ். ஒத்துமையை கொடுத்திரியா அல்லாஹ். சாலிஹான முறையில் அமல்களை செஞ்சு ஊருக்கு ரஹ்மத் இறக்கக்கூடியவர்கள் ஆக்கிரியா அல்லாஹ். ஒவ்வொரு வீடுகளிலும் சாலிஹான துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கிறியா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் தீனை சுமக்கக்கூடிய தாய்களையால ஒவ்வொரு வீடுகளில் உருவாக்கிறியா அல்லாஹ். யார் எங்கட மௌத்துக்கு பின்னால் எங்கட பிள்ளைகளை யாருக்கிட்ட கையேந்த வச்சிராதையா அல்லாஹ். எங்கட மௌத்துக்கு பின்னால யார்கிட்டையும் கையேந்த வச்சிராதையா அல்லாஹ். கௌரவமா கண்ணியமாக வாழ வச்சிரியா அல்லாஹ். இந்த தீனுடைய அமானிதத்தை முழு உலகத்துக்கு கொண்டு செல்லணும் யா அல்லாஹ். அப்படியாப்பட்ட சாலிஹான பிள்ளைகளை உருவாக்கிறியா அல்லாஹ். அதே போல பெண்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாக்கிறியா அல்லாஹ். யால என்னென்ன பரக்கத்துக்களை யால நீ வச்சிருக்கியோ யால இந்த ரமலான்ல எல்லா பரக்கத்திலையும் அடையக்கூடிய கூட்டத்துல எங்கள் அனைவர்களையும் சேர்த்துறியா அல்லாஹ். யார் யாருக்கு நரகத்துடைய விடுதலை இந்த ரமலான்ல கொடுப்பேன்னு சொல்லி நீ முடிவு செஞ்சு வச்சிருக்கியோ யா அல்லாஹ், அந்த சீதேவிகளான கூட்டத்துல யால இந்த பாவிகளும் யால நீ சேர்த்துறியா அல்லாஹ். யால யார் யாருக்கு ரஹ்மத்தை கொடுப்பேன்னு சொல்லி நீ முடிவு செஞ்சு வச்சிருக்கிறியோ யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் அந்த சீதேவிகளோட கூட்டத்துல சேர்த்தருள்வாயா. யால ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். நாட்டுடைய நிலைமைகளை யால நீ சீராக்கிறியா அல்லாஹ். பொருளாதார வீழ்ச்சியை இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கஷ்ட நஷ்டம் இல்லாம கவலை இல்லாத வாழ்க்கை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்கட துஆக்களை யால நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். எங்கட உம்மா வாப்பட பாவங்களை யால நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யார பெற்றோர்கள் தற்போது கபூர்ஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த சீதேவிகளை யால நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்காக வேண்டி தூக்கம் பிடிச்சாங்க யா அல்லாஹ், எனவே அவர்கள் கபூரில் நிம்மதியா தூங்க வச்சிரியா அல்லாஹ். எங்களுக்காக வேண்டி பசிய தியாகம் செஞ்சாங்க யா அல்லாஹ், கபூர்ல அவருக்கு சொர்க்கத்துடைய சாப்பாடையால நீ கொடுத்தருள்வாயா. யால அவர்களை நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். எங்கட மௌத்துக்கு பின்னால எங்கட பிள்ளைகளும் எங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் ஆக்கிறியா அல்லாஹ். எங்கட கபருக்கு பதுவா அனுப்பக்கூடிய பிள்ளைகளை விட்டும் யால எங்கள் அனைவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். வாலிப சமுதாயத்தை யால நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கட துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மது வ நஸ்தஈனு ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. فيا عباد الله فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنه. فقد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال الله تعالى ايضا والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم
الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم بارك الله لنا بالقرآن ونفعنا وإياكم بالله وذكره أقول قولي هذا أستغفر الله لي ولسائر المسلمين والمؤمنين أجمعين واستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. فيا عباد الله فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنه فقد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. وقال النبي صلى الله عليه وسلم ارحم امتي بامتي ابو بكر الصديق رضي الله عنه واشهد في امر عمر واصدقهم يا عثمان رضي الله عنه واقلهم علي رضي الله عنه فاطمه الزهراء سيدة نساء الجنه والحسن والحسين سيدا شباب اهل الجنه وخمسه اسد الله ورسول سيد الشهداء يوم القيامه. اللهم اغفر لبس ولدي مغفرة لاهرة باطنة لا تغادر ذنبا. الله اصحابي لا تتخذوا غرلا من بعدي فمن احبهم فبحبي احبهم ومن ابغضهم فببغضي ابغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك قريب مجيب الدعوات. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم اجعل اخر كلامنا عند سكرات الموت بقول لا اله الا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم انا نعوذ بك من الكفر والفقر وعذاب القبر. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تشوي خلقنا بالنار ولا تجعلنا منها بالنار فإنا بئس المصير وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين ربنا إنك رؤوف رحيم. فيا عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. أقيموا للصلاة.